காஃபி சாப்பிடலாம். அசத்துற வா. சிலம்பு சுத்த ஆரம்பிச்சுட்டா அண்ணன் தம்பிங்கிறதே மறந்துடுறது. எனக்கே சந்தேகமா இருக்கு, 2 பேரும் நிஜமா தான் அடிச்சுக்கிறீங்களோன்னு. பாப்பா பாப்பா இந்தாங்க. அது என்னது? ஜூஸ். யாருக்கு? தம்பிக்கு தான். உடம்ப மெயின்டைன் பண்றீங்க. ஓகே, வெரி குட். அதான் நம்மளே போட்டு தாக்குறீங்க. பாத்தீல? இத பாருங்க, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, உங்களுக்கு ஜூஸ் தரேன். தம்பிக்கு வர வர காஃபி டீ எல்லாம் பிடிக்கிறது இல்ல, அதான் ஜூஸ் கொடுத்தேன். நல்லா கவனிங்க. அண்ணே இந்த வேணும்னா நீ குடி. ஏய் குடுறா. என்னடா ஏய் சிவா, அவன் என்னமோ சொல்றான்டா. வா ட்ரெஸ் மாத்திட்டு என்ன போய் பாத்துறோம். ஐயோ ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ என்னங்க, நான் என்னங்க பண்ணுவேன். ஐயா பாருங்க ஐயா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாதவரு. நீங்க சொன்னீங்க, நீங்க எலெக்ஷன்ல நின்று இப்படி உயிரை விட்டுட்டாரையா. நான் என்னையா பண்ணுவேன்? இனிமே நான் எங்க போவேன்? ஐயோ அண்ணே, இது கூட அந்த ஆரம்பத்தில் வேலைதான். அவனை இதுக்கு மேலே விடக்கூடாது. அவசரப்படாத. போலீஸ் சொல்லியாச்சாடா? சொல்லிட்டு மக்களோட வரி பணத்துல இப்படி விளையாடி இருக்கீங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஊழியர் நீங்களும் உடந்த. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா சார்? ஏங்க போய் சொல்றீங்க? போடாத ரோட்டை போட்டிருக்கீங்க, கட்டாத பிரிட்ஜெல்லாம் கட்டிருக்கீங்க, தூர் வாராத குளத்தெல்லாம் தூர் வாரிருக்கீங்க. இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் எவ்வளவுங்க பணம் வாங்குறீங்க? இப்போ நான் நினைச்சேன்னா உங்களை மட்டும் இல்லை, அந்த ஆறுமுகத்தையும் கம்பெனி வைக்க முடியும். ஜாக்கிரதை, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. சரி சார். இதுக்கு நீங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணிக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். மாலை நேரம் தோன்றும் போது மனசுல மாயமான ஆசை நூறு எழுதே. முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கண்ணழகு தன்னால ஒன்னா குத்தம். பின்னாடி பார்த்தீங்கன்னா என் பேரழகு நடையாட தலையே சுத்தம். ஏழு சீசா தீண்டு லேசா சோகம் தூசா ஓடும் ராசா ஜாலிதான்.
என்னங்க ஃபோன் பண்ணீங்களா? எங்க வந்துட்டு இருக்காங்களா? வத்தலை கொண்டு தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. இது வரைக்கும் 50 தடவை மேலே பண்ணியாச்சு. பண்ணுங்க. அப்பா, ஓ பெரியகுளம் தாண்டி வந்துட்டு இருக்கீங்களா? அப்போ 5 நிமிஷத்துல வந்துடுவீங்க. சரிப்பா, சரியா? ஐயா என்னடா? ஐயா நீங்க சொன்ன மாதிரியே டிஃபன் ரெடி. இட்லி, வடகரி, பொங்கல், கிச்சடி, தோசை, ஊத்தப்பம், கொழுக்கட்டை, குழி பணியாரம், வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம், பால் கொழுக்கட்டை, அதிரசம், சுண்டல், மெதுவடை எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. ஆமாண்டா, அதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அவ செய்ய சொல்லியிருக்கா. சரி சரி, இதெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வை. கொஞ்ச நேரத்தில் வந்து. சரிங்க ஐயா. என்னடா எருமை கிராஸ் பண்ணுதா? சடன் பிரேக் போடுற? இல்ல பாப்பாதா ஆரம்பிச்சிட்டாளா? ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்போம்மா. இப்ப பசிக்குது. வரேன் தாத்தா. டேய், ஓசோன்ல எவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்தாலும் உங்களை எல்லாம் ஒன்னும் திருத்த முடியாதுடா. ஸ்வேதா, அப்பா ஹாய் ஹாய். சவனம்மா, இந்த கடவுளுக்கு ரொம்ப தான் குசும்பு. அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு கண்ணுல கண்ணாடிய மாட்டி. அப்பா, வாடா. அப்பா நல்லா இருக்கீங்களா? வைண்டா. ஜேர்னில எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுடா. ஏய், வண்டி லக்கேஜ் இருக்குடா. ஏ வெப்பண்ண, ஐயா லக்கேஜ் எடுத்துட்டு வா. வணக்கம் ஐயா. டேய், இடிச்சிடாதடா. ஆமா, உன் பேர் என்ன? வேப்பண்ண. ஏன் விளக்கண்ணன் பேர் வச்சுக்க வேண்டியதானே? போய் எடு. சரிங்க. அப்பா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்கப்பா போலாம். டேய், என்ன இது? தட்டு. ஸ்டூபிட். எடுடா, போய் என் ஐட்டத்தை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஓ, இந்தியன் டோனட். என்ன ஸ்வேதா, வந்த ஆசை நிறைவேறுதா? போங்க தாத்தா. அப்பா கொஞ்சம் பேசாம சாப்பிட விடுங்கப்பா. ஐயா ஊத்தி தரணுமா? டேய், இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கியா? நானே ஊத்திக்கிறேன் போ. சரிங்க ஐயா. டேய், நாளைக்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு நீட்டா வரணும். தெரிஞ்சுதா? சரிங்க. உன் ட்ரெஸ்ஸை கூட மாத்தணும்டா. போ, உடம்பும் ஆளும். ஏன் மாமா, இந்த மாதிரி நாம எல்லாரும் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வந்துருங்க மாமா. இங்க பாருமா, இந்த ஊரு வேணான்னு தான் நான் அமெரிக்காக்கே போனேன்.
ஆனால் உன் புருஷன்தான் விட்ட இடத்துலயே பிடிக்கணும்னு இங்கே வந்தான். இப்போ இவ ஆசைப்பட்டான்னு தான் இங்கே வந்திருக்கேன். என்ன ஸ்வேதா, சீக்கிரம் கிளம்பலாம் இல்லை? மாமா தெரியாம கேட்டுட்டேன். இப்பதானே வந்திருக்கீங்க. ஸ்வேதா சாப்பிடட்டும். அப்பா உங்க ஆசைப்படியே செய்யுங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாள் இங்க இருங்க. சரிடா. சிவா, அண்ணே, நிமிஷம் நில்லு. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம. ஏதாவது சாப்பிட்டியா? எதுக்கு? ஆமா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. இந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்தா பணம். இது உனக்கு பணம், எனக்கு வெறும் பேப்பர். நீ எப்ப பாரு இப்படியே சொல்லு. டேய் சின்ராசு, என்னண்ணே இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தானடா? ஆமா, நீங்க தான் சாப்பிட கொடுத்தேன்னு கேக்குறீங்க. காலையில் கூட 2 பண்ணு கொடுத்தேன். அதை சாப்பிடாம பிச்சு ஏமுஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு ஏதாவது தத்துவம் பேசிட்டு இருக்கேன். ஆனா வெளியூர்காரங்க வந்தா மட்டும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு ஒரே தகராறு. டேய் அவனுக்கு என்னடா தெரியும்? வெளியூர்காரனா இருந்தானா உள்ளூர்காரனா இருந்தானா அவன் யார்கிட்ட எதை வாங்கினா என்ன? நீயே அந்த காசை அவன்கிட்ட கொடுத்துரு. சரிங்கண்ணே. நல்லவரா இருக்காரு, நமக்கு நல்லதான். உலகே மாயம், கிளம்புடா. வாழ்வே மாயம். இந்தியா நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் தான். தம்பி, என்ன சார் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர? என்ன பேனர் இது? எங்க தலைவர் பேனரு. உங்க தலைவரா? யாரு? கொஞ்சம் காமி. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமே. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமா? என்ன ஆரம்பமே சரியில்லை. இந்தியாவின் எதிர்காலம் இவர்கிட்ட இருக்கு. உன் எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு? அடுத்தது மேலே கீழே பாக்குறாரு. இதை பார்த்துட்டு என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. மக்களின் பாதுகாவலரே. மக்களின் பாதுகாவலர்னா என்னன்னு தெரியுமா? காலையிலேயே நான் தான் கிடைச்சனா? நாட்டுக்கு எவன் ஒருத்தர் நல்லது பண்றானோ அவன் தான்டா மக்களின் பாதுகாவலன். புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றாரு. டேய் அதையும் காட்டுறா. வேணாம் சார். காட்டுறா. காட்டுன ஏதாவது சொல்லுவீங்க சார். அட காமிடா. பாருங்க. தமிழகத்தின் முகவரியே. ஆமா, உங்க வீட்டு முகவரி என்ன? முகவரினா? அதான்டா அட்ரஸ். 18 வீரகாளியம்மன் கோயில்னு நினைக்கிறேன். உன் வீட்டு முகவரியே உனக்கு சொல்ல தெரியல. இதுல நீங்க தமிழகத்தின் முகவரியை சொல்ல போறீங்களா? டேய் போடா, போய் உன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் பாரு. இவர்தான் சரியான ஆள். தலைவா, தலைவா, தலைவர். ஒரு தலைவனை தள்ளிட்டு உடனே இன்னொரு தலைவனை உருவாக்குறீங்களேடா. போடா, போய் உழைச்சு முன்னேற வழியா பாருடா. போடா. எது சொன்னா? ஏண்டா ஊரே மத்தி எல்லாம் பண்ணிட்டா நீ நல்லவன் ஆயிடுவியா? என்னடா பாக்குற? உயிரோட மதிப்பு தெரியாம ஒவ்வொருத்தனா சாகடிச்சிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டிக்க, இல்ல ஜாக்கிரதை.
சிவமயமாக தெரிகிறதே அப்பா, சிந்தையில் சிவயோகம் என்ன வெயில். வருகிறதே. ராமசாமி போறான். தம்பி, என்ன சார்? உன் பேர் என்ன? ராமசாமி. ஆ? என்ன ஆளை பார்க்காம என் பேரை சொல்றான்? ஒருவேளை பெரிய மோடி மஸ்தானா இருப்பானோ? என்ன பார்க்கறான்? தப்பான இடத்துல வந்து உட்காந்துட்டோமோ? என்ன மேலையும் கீழையும் பார்க்கறான்? கண்ணாடி கூட. ஆஹா, ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. என்ன நடக்க போகுதோ? இந்தா, நல்லா இருக்கா? ஓட்டுக்கிறது எங்க கண்ணாடி இல்ல. என்ன யோசிக்கிற? நேரண்டா. ஒரு நிமிஷம். உள்ள உள்ள இது யாரு தெரியுதா? ரவீந்திரநாத் தாகூர், நமது நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர். இவரு மாதிரி இருக்கானா? ஒரு தடவை, ஒரே தடவை சுத்திட்டு வரேன். ஒரு தடவை, ஒரு தடவை. எப்படி இருக்கேன்? கொடுப்பானா கொடுக்க மாட்டானு பாக்குறியா? அதான் உலகம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. கண்ணாடி பெருங்கண்ணாடி. சிவமயமாக தெரிகிறதே, சிவயோகம் வருகிறதே, சிவமயமாக தெரிகிறதே. பைத்தியக்காரன் எல்லாம் தத்துவம் பேசுறான். என்ன பண்றது? டேய், ஊர்ல ஒருத்தனும் சரியில்லை. இவனுங்களை வேற விதமா டீல் பண்ணி தான் திருத்தணும். ஹலோ ஹலோ, யார் அதே? ஏன்பா இங்க டீ குடிக்கிற கடை இருக்குன்னாங்களே, எங்க இருக்கு? என்னடா நம்ம டீ கடைக்கு வந்த சோதனை. யார் இருந்தாலும் சார், நெசமா தான் கேட்குறீங்களா? ஆமாப்பா, டீ குடிக்கலான்ட்டு வந்தேன். டீ கடை எங்க இருக்கு? சார், இந்த ஊர்ல 20 வருஷமா டீ கடை வச்சிருக்கேன். டீ கடைக்கே வந்து டீ கடை எங்க இருக்குன்னு கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாண்டா, இந்தியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அடுத்த மேல பழிய போட்டுருவான். இருந்தாலும் என்ன சொல்றான்? ஆமா, உன் பேர் என்ன? சின்ராசு. உனக்கு பேர் வச்சிருக்க, கடைக்கு பேர் வச்சிருக்கியா? கடைக்கலாமா பேர் வைப்பாங்க? என்ன மாதிரி இன்டர்நேஷனல் கஸ்டமர் வரும்போது இங்கிலீஷ்ல போர்டு வைக்க வேணாம்? ஐயா, எங்கிருந்து? ஹாய். இந்த கேள் யாரு? அது என் பொண்டாட்டி, பேரு உமா. உமா? ஐயோ, உமா இல்ல சார், உமா. வாட் மேன்? உமா உமா உமாண்ணா. ஓ, கிஸ். ஓகே, கம் ஆன். யோ, ஐயாவை பார்த்தா நல்லா படிச்சவரு, வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மாதிரி இருக்காரு. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? பரவாயில்லையே, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கே. ஐ லவ் உமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆரம்பத்துல அப்படி தாண்டி இருக்கும். பெருசு நம்பி கையை கூட கொடுக்காதே. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? டீயா காஃபியா? கிளாஸ நல்லா கழுவி ஒரு பிளாக் காஃபி போடு. பிளாக் காஃபினா என்ன சார்? டேய், கரு காபிடா. அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. சார், எந்த நாட்டுல இருந்து சார் வந்திருக்கீங்க?
அமெரிக்கா. அமெரிக்காவா? என்னடா அமெரிக்கான்னா வாய பொழக்கிற? முன்னேறத்துக்கு முயற்சி செஞ்சா நாமளும் அமெரிக்கா மாதிரி வளரலாம். சார் அப்படி அந்த அமெரிக்காவில் என்ன சார் இருக்கு? இரு, குடிச்சுக்கிட்டே சொல்றேன். காப்பிக்கு காசு? அமெரிக்கால எதையுமே சும்மா சொல்ல மாட்டாங்க. வரட்டா? உம்மா. இந்த ஆளு உம்மா விட மாட்டேங்கிறானே. வேணும்டா. இதுக்கு தாண்டி பூ போட்ட புடவை கட்டிட்டு முன்னாடி நிக்க வேண்டாம் போடுல. காசு கொடுக்காம எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல் இருக்க. என்னடா யாருடா அது? இறங்குடா. பண்ணீங்க? யார் நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறின தெரியுமா? நல்ல ஃப்ரேம், அத கெடுத்துட்டீங்க. சாரி. என்ன சாரி? ஸ்டூபிட். இல்லங்க, நீங்க ஏதோ சூசைட் பண்ண போறீங்கன்னு நினைச்சு. நல்லா நினைச்சீங்க. இடியட். தாதா கடுகு சைஸ் இருந்துட்டு நம்மளை சீண்டி பார்க்குறாங்களே. விட மாட்டாங்க போல் இருக்க. கடுகை தாளிச்சிட வேண்டியது. டேய் வாங்கடா வாங்கடா. வா வா வா. டேய் 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 யாரா நீங்க? டேய் எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு இவனுங்க நம்ம கிட்ட விதியை காட்டுறானுங்க? சரி, நம்மளும் நம்ம விதியை காட்டிட வேண்டியதுதான். Ah!
ராத்திரியில கூட அடிச்சுக்கிறாங்க பாரு ஸ்வேதா. ஆமா தாத்தா. போங்க. வண்டி எடுறா. ஏய் கணேசா, தேங்காய் விலை குறைஞ்சு போச்சுடா. அப்புறம் எப்படா தென்னந்தோப்பு 10 லட்ச ரூபா கூட போட்டு வாங்க முடியும்? ஒரு 10 லட்ச ரூபா அவனை கம்மி பண்ண சொல்லு. 300 ஏக்கர் தோப்பை நம்மளே முடிச்சிடலாம். ஏய் கணேசா, உனக்கு நான் காசு கொடுக்கறேன். நீ அவனுக்கு சப்போர்ட்டா பேசாத. டேய், ஏழை கேஸ் எட்ட போட்டா இந்த கோடி கூட ஆகலாம்டா. தென்னந்தோப்பு ஆக முடியும். நீ அப்புறம் பேசு. ஏய், வாடா. என்னடா நெருப்பு ரொம்ப கம்மியா இருக்குது? இதுவே தாங்க முடியலன்னு கத்துறாங்கண்ணே. சப்போர்ட் குர்ரா அவன்ட்ட வாலிய. டேய் போய் ஊத்துறா. நீலாம் கார் ஓடதான் லாய்க்கு. வா. ஐயா, இந்த தப்பு நடக்காதயா. இனிமேல் இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேயா. ஐயா விட்டுடு சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா ஏண்டா ஹோட்டலுக்கு கூட்டு போனா தலைக்கறி, குடல் கறி, குந்தாணி கறி ஹோட்டலே காலி பண்ணி உடம்புல கொழுப்பா ஏற்றி நிக்க வேண்டியது. ஒரு சின்ன பையில அடிச்சு வாங்கினா அடி வேண்டி வந்து நிக்கிறீங்க. டேய் ஜெய், நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் எனக்கு வேற தண்ணி தகராறு. இறக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இறக்கம் தான். போய் வேண்டிடு. சரிண்ணா. போட்டோவா? வா. சரி, அங்க நில்லு. நல்லா இருக்க. போட்டோவா? நாளைக்கு. ஆமா, நேத்து என்ன புடிச்சு தூக்குனாரு. அவர் யாரு? அண்ணி, எல்லாம் நல்ல சகுனம் தான் தம்பி, பயப்படாத. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் என்னடா, உங்க அண்ணியே சொல்லிட்டா இனிமேட்டு உனக்கு காசு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. சரி போ, போய் காலை கழுவிட்டு வா. ஆமா சரிங்க. சாமி தோ வந்துட்டேன். வாங்க வாங்க. நமஸ்காரம். வாங்கம்மா. யாரு பேருக்கு அர்ச்சனை? தம்பி பேரு சிவா, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. தம்பி எங்க? இது வந்துட்டு இருக்காப்ல. சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்.
கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட தனியா பேசணும். ஐயனார் டேப்புக்கு வாங்க. சிவா, வரணி எங்கடா போன இவ்வளவு நேரம்? ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும். வந்துருவான். சாமியை கும்பிடுங்க. என்னடா நீ எங்கடா வர? கொஞ்சம் இருடா. இங்கே தானே வர சொன்னா. பொருடா. எனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சென்றாஜே, எப்படி இருக்க? ஏய். நல்லா இருக்க. இந்தா இன்னைக்கு ஒரு பிளாக் டீ போடு. எப்பவும் பிளாக் காப்பி தானே குடிப்பீங்க, இன்னைக்கு என்ன பிளாக் பிளாக் காஃபி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையா? ஆமா, வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிறது இல்லாம இது நல்லா அது நல்லா எதனா நொட்டை சொல்லிக்கிட்டு. இந்தாங்க. எங்க சும்மா காணோம்? ஊருக்கு போயிடுச்சு. என்ன குரல் கேட்டானே முடியாது. சின்ராஜு, உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, வாழ்த்துக்கள். அதுக்கு நான் காரணம் இல்ல சார். என்னடா உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, நீ காரணம் இல்லைங்கிற? நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த வாந்தி இல்ல சார். டீ தூளுன்னு நினைச்சு மூக்கு பொடி போட்டு டீ குடிச்சிட்டா. காலையில இருந்து 5 வாட்டி வாந்தி எடுத்துட்டா. இது 6வது தடவை. மூக்கு பொடியா? ஹலோ 108 இந்த கரெக்ட் ஏடா 108 ஃபோன் பண்ற? இந்த 2 பேர் வாந்தி எடுக்கறாங்க. வாந்தி எடுத்துட்டா, அப்புறம் மயக்கம் வந்துட்டா.
ஏன்டா நீயே மேல அனுப்பிச்சு முடிவு பண்ணியா நடக்கிறதே வரதுக்கு போடா ஓசியில பேப்பர் படிக்கிற கலவனுக்கு திமிர பாரு எல்லாம் எவ்வளவு வந்து இந்த ஆளு வேற நிக்காம வந்து எடுத்துட்டு இருக்கான் இந்த ஊர்ல 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள படுற பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும். இன்னைக்கு சந்தையில செம கூட்டம்ண்ணே. ஆமாண்டா. அதனால இன்னைக்கு கல்லாம் நிறைஞ்சிடும்ண்ணே. நம்ம பசங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல வேட்டை தான். நிஜமாண்ணே? நீ சொல்றது சரிதான். மன்னிச்சுக்கங்க. என்னடா பொண்ணு தமிழ்ல மன்னிப்பு கேக்குது? ஆமாண்ணே. யார் மணி? அப்பா விஸ்வநாதன். விஸ்வநாதன் யார் அது? அதானே நம்ம அமெரிக்கா விச்சு. ஓ அமெரிக்கா விஸ்வநாதன் பொண்ணா நீ? அம்மா ஏதாவது காஃபி டீ சாப்பிடுறியா? இல்லைங்க வேண்டாம். என்ன பசு மிரளுது? குட்டி நல்லா இருக்கால? ஆமாண்ணே. நான் எனக்கு சொன்னேன் வா. தாயே ஓம் மாதா ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் பராசக்தி. எங்க அண்ணன் சொல்றதான் ஐயா. இங்க பிரச்சனை அண்ணே இவன் ரொம்ப பேசுறானே. பின்ன என்னங்க போன வாரம் 70 ரூபா வாங்குறீங்க, இந்த வாரம் 90 ரூபா கேக்குறீங்க. ஆமாண்டா. இத கேக்குறியே அரிசி விலை ஏறினா கேக்குறியா இல்ல பெட்ரோல் விலை ஏறினா கேக்குறியா? அதெல்லாம் மேலெடுத்து வாங்குறாங்க. இதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? என்னடா ரொம்ப பேசுற? எந்த ஊரா நீ? சந்தைக்கு புதுசா என்கிட்ட கை நீட்டி பேசுற? எந்த ஊரா நீ? அது எதுக்குங்க உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் சொன்ன பணத்தை தான் கொடுப்பேன். எங்க பக்கத்துல அங்க பாத்துக்கிறியா? என் மேலே கை வச்சுட்டல நீ. இந்த பாத்து எடுத்து பாத்துக்கிறியா? டேய் இவெல்லாம் பேசிட்டு இருக்கறேன்டா அப்பா அப்பாமா. உன்னை என்ன பண்ற பாரியா? பாக்குறேன். உன்னை சும்மா விட மாட்டேயா? அப்புறம் மாப்ள சௌக்கியமா? என்னாச்சு போன காரியம்? தோ இங்க இருக்கீங்களா? தோ வரையா. தோ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டறேன். ஏங்க உங்க ஊர்ல பெரிய மனுஷன் யாருங்க? ஏன்பா என்ன விஷயம்? அப்புறம் என்னங்க மாட்டு சந்தையில ஒருத்தன் போட்டு என்ன அடி அடின்னு அடிக்கிறான். உங்க ஊர்ல கேக்குறதுக்கு நாதி இல்லையா? நிறுத்து. எந்த ஊருன்னு என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் சின்ன மண்ணூருங்க. சந்தைக்கு மாடு வாங்க வந்தேன். உள்ள போகும்போது ஒரு ரேட்டு கேக்குறான், வெளியில வரும்போது இன்னொரு ரேட்டு கேக்குறான். அத வார கூட்டி வேற கேக்குறான். நான் கவர்மெண்ட் போட்ட ரேட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு என்ன அந்த அடி அடிக்கிறாங்க. யார் ஒன்று அடிச்சது? அதான் அங்க ஒருத்தன் வாட்டஞ்சாட்டமா வெள்ளிஞ்சலியமா திரியிறானே அவன்தான். ஓ ஆறுமுகம். ஆறுமுகமோ ஏழுமுகமோ இங்க பாருங்க, ஒண்ணு உங்க ஊர் ஆளுங்களை வச்சு இதுக்கு ஒரு பைசல் பண்றீங்களா, இல்ல நான் எங்க ஊர் ஆளுங்களை கூட்டி அந்த இத பைசல் பண்ணிக்கிட்டுமா சொல்லுங்க. நிறுத்து. இந்த பாரு இது ஒரு சின்ன விஷயம். எங்க ஊர் ஆளுங்களை வச்சு நான் பைசல் பண்ணிக்கிறேன். கிளம்பு. உங்க வார்த்தையை நம்பி தான் போறேன். அடுத்த மாட்டு சந்தைக்குள்ள இத பைசல் பண்ணல அப்புறம் நடக்கிறதே வேற. அடுத்தது இந்த மாடல் தானே இது? ஆமா சார் இதே மாடல். பிடிச்ச எனக்கு ஓகேப்பா. இது என்ன பிரைஸ்? சார் இது பாத்தீங்கன்னா 27500 இதா. சார் அப்புறம் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். என்னன்னா இதுல நீங்க வித்அவுட் கிளாஸ் நீங்க 3D பார்க்கலாம் சார். ஆமா சார். இதுவும் நல்லா இருக்கு போல இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃப்ரீ கிஃப்ட் கூட இருக்கு சார். அப்பா பார்த்து வாங்கப்பா.
வாங்க வாங்க. அண்ணே வாங்க மாடிக்கு போகலாம். ஏன்டா? லேட்டஸ்ட் மாடல் சோஃபாஸ் வந்திருக்கான், போய் பார்த்துட்டு வந்துடலாம். சார் 2 மாடல் இருக்கு சார். டீக் வுட் ஒன்று இருக்கு, ரப்பர் வுட் ஒன்று இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த மாடல் வேணும் சார்? வாங்க மேடம், வாங்க சார். என்ன சார் பார்க்குறீங்க? லேட்டஸ்ட் சோஃபாஸ். வாங்க சார். இது என்ன ப்ரைஸு? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 சார், வித் டேக்ஸ். 5 இயர்ஸ் வாரண்டி. ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கேயே கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இல்லை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அந்த மாடல் சார் இது ஓகே பாருங்க சார் இது ரப்பர் வுட் சார். இது என்ன பிரைஸ் சார்? 35,000 ஆகுது சார். இந்த மாடல் இது ஒன்று தானா? இல்லை சார், வேற நிறைய இருக்கு சார். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்கேயாவது போவோமா? கோவிலில் மீட் பண்ணலாம். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். சேரை போட்டு உட்கார வேண்டியதானே, நின்றுட்டு இருக்கீங்க? இருக்கட்டும் தம்பி. ஏ மாறி, சேர் எடுத்துட்டு வா. அதுக்கு என்ன தம்பி, நம்மளே சேர் எடுத்து போட்டுக்குவோம். சுஜி, என்னங்க? எல்லாத்துக்கும் மோர் எடுத்துட்டு வாமா. இந்த எடுத்துட்டு வரேங்க. தம்பிக்கு சென்னையில வேலை சொல்லியிருந்தோம், என்னாச்சு? வேலைலாம் கிடைச்சிருச்சுண்ணே. என்ன ரொக்கம் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்தாங்க. சரி உட்காருங்க. இருங்க தாங்க. அங்கிட்டு போடு. உட்காருங்க. உட்காருங்க. என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நம்ம இருக்கிறத ஒரு சின்ன கிராமம். இந்த ஆறுமுகத்தோட தொல்லை தாங்க முடியல. என்னாச்சு? திரும்பதும் பிரச்சனையா? ஆமா தம்பி, நேத்து கருப்பன் ஒருத்தர் நம்ம ஊர் மாடு சந்தையில மாடு வாங்க வந்திருக்கான் தம்பி. அப்போ ஆறுமுகத்துக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல. ஆறுமுகம் கை நீட்டி ஓங்கி டப்புன்னு அடிச்சு போட்டான் தம்பி. நல்ல வேளை அவன் நேரா நம்ம கிட்ட வந்துட்டான். பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா இல்ல எங்க ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து நான் அவனை அடிக்கணுமான்னு கேட்கறான் தம்பி. அவன் அடிச்சு போட்டான், ரொம்ப கேவலம் தம்பி. என்னன்னு பாத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கண்ணே. எல்லாத்துக்கும் கொடுமா. நான் கொடுத்துறேன். தம்பி எடுத்து முதல்ல அவங்க கொடுங்க. என்ன தம்பி ரொம்பவே யோசிக்கிறீங்க? இல்ல, அவன் ஏன் இப்படி ஆடுறான்னு தெரியல. தம்பி நான் ஒன்று சொல்றேன் தம்பி, இதுக்கு முடிவு கட்டணும்னா வர்ற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க நில்லுங்க தம்பி. நின்ற வேண்டியதுதான். ஐயா ஐயா என்னங்க ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? அடுத்த காய் எப்படி நகர்த்துறதுண்ணா? நான் காய் நகர்த்துறதை பத்தி யோசிக்கிறேடா. அந்த மாணிக்க பையன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கிறான்னு சொன்னில்ல, அதை ஐயா பயந்துட்டேன்னு பார்க்குறியா? காலங்காலமா இந்த ஊர் என் பாட்டனுக்கு அடிமை, என் தாத்தனுக்கு அடிமை, எங்க அப்பனுக்கு அடிமை. இன்னைக்கு எனக்கும் அடிமை, நாளைக்கு என் பிள்ளைக்கும் அடிமை. விற்றுவனா மாணிக்கம் இல்லடா, வேற எவனும் உள்ள வர முடியாது. செக். அண்ணே என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன் தண்ணி அடிக்க வந்ததுனாலயா? நான் அதுக்கு சொல்லல அண்ணே, நீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு சொன்னப்பா. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அட நிஜமா தான்ப்பா சொல்றேன். இனிமே ஆறுமுகம் அவ்வளவுதான். ஹே போதும் போதும், கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். உள்ள போறதுக்கு முன்னாடி வா. வாங்க. நன்றி ஈரமே கண்களை மீறுமே, நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன்.
மாத்து. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. டிவி ஆஃப் பண்றா. சுத்தி போட நீங்க ஆஃப் பண்ண சொன்னா நாங்க விட்டுருவோமா? போதும் போதும் வா. போதுமா? போதும். தேங்க்ஸ். நன்றி. சரி, எடுத்து ஸ்டில்ஸ்லாம் காட்டு. இதை நீ எங்க எடுத்த? சந்தையில எடுத்தேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போலாமா? சரி வா போலாம். இங்க பாரு. ஏய் என்னது அழகா இருக்கு. குருவி கூடு. கம் இன். சூப்பர். இந்த குருவி பேர் என்ன? தூக்கணாங்குருவி. இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி இன்னும் மனுஷனால வீடு கட்ட முடியல.
இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி நம்ம லவ்வும் வித்தியாசமா இருக்கணும். சார் 3 எஸ்டேட் வரவே காணா சார். அது அண்ணே, இதுவா? என்னடா கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன கிண்டலா? அப்புறம் இந்த தோப்பு தோற கணக்கெல்லாம் மட்டும் பார்த்தா போதும்னு நினச்சியா? நீ இப்படி எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்போதான் அந்த ஆறுமுகத்தை அடக்க முடியும். ஏய், நீ வேற சும்மா இரு. நம்ம ஊருக்கு நல்லது மட்டும் பண்ணா போதும், நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி, அண்ணன் சொல்றாருன்னு பார்க்காதீங்க. அண்ணன் மட்டும் ஜெயிச்சா இந்த ஊரே வெற்றி கொடியிட்டு சிவா, என்ன நீ? ஒரு நிமிஷம். என்ன தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, நீ அண்ணன் எலெக்ஷன்ல நிக்கிறார்ல. அண்ணன் எலெக்ஷன்ல நிக்கிறதுனாலயா இல்ல? தம்பி, நீங்க வசந்தன் கோல கண்ணாடியில நானும் பார்த்தேன். விசாரிச்சதுல அந்த பொண்ணு விஸ்வநாதனோட பொண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பொண்ணு தம்பி. என்ன நீ சொல்றீங்க? இது வரைக்கும் நான் உங்களை எதுவும் சொன்னதில்ல. வாக்கப்பட்டு வந்த பொண்ணுனா எனக்கு தெரியும். ஆரம்பத்திலே உங்க முடிவை மாத்திக்கோங்க. அதான் 2 குடும்பத்துக்கும் நல்லது. என்ன தாத்தா நீங்க காலையிலேயே ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இந்தியா வரமாட்டேன்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். தாத்தா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப பாசமா வளர்த்தேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நீ லவ் பண்ற சிவா, அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பையன். அதனால இந்த காதலை மறந்துடு. எப்ப பார்த்தாலும் நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? எனக்கு எனக்கு பயமா இருக்கு. நம்ம காதலிக்கிறது அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம 2 பேர் வீட்லயும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அதான் எனக்கு புரியல. அப்படி நம்ம 2 பேரும் வீட்டுக்கும் என்ன பிரச்சனை? உன்ன மாதிரி தான் நானும். என்ன, நீ அமெரிக்காவில் படித்த, நான் இங்கே இருக்க திருச்சியில் படிச்சுட்டு வந்தேன். ஒருவேளை நம்ம சின்ன வயசில் ஏதாவது நடந்ததுதான் தெரியல. ஏன் அழுகிற? உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஒன்றா சேர நிச்சயம். சிவா,
கண்ணாடி உடைச்சு சத்து கேக்குதுண்ணே. டேய் படா, டேய் வாங்கடா. டேய் நீ அந்த பக்கம் போடா. டேய் இப்படி போடா. அங்க போடா. இந்த பக்கம் வா. ஏய் ஏய் நீ போடா. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஊருக்குள்ள என்னமோ நடக்க போகுது. ஏங்க அண்ணா சொல்ற மாதிரி போலீஸ்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடலாமே. அப்படி இல்லம்மா, நம்ம ஊருக்கும் நமக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அது கெட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். தம்பி, அப்படி இருக்கிறதுனால நம்ம சுத்துப்பட்டு கிராமத்துக்காரன் நம்மளை மதிக்கிறான். ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கான் ஆறுமுகம். இப்ப பாருங்க, உங்களையே குறி வைக்கிற அளவுக்கு வந்துட்டான். பாவம், அதுல தம்பி மாட்டிக்கிட்டாரு. சிவா, சிவா, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு சிவா? அவன் தான் பண்ணான்றதுக்கு ஆதாரம் இல்லாம நாம அவனை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். இம்புட்டு கல் எடுத்து அதை இம்புட்டு பையன்ட்ட கொடுத்து என் கம்பெனி மேல அடிச்சிட்டா பெரிய ஆளா நீங்க? தம்பி, இங்க பார், ஆளை வச்சு அடிக்கிறது, அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறதெல்லாம் உன் வேலை. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க மேலேயே கைய வச்சுட்ட. பார்த்து ஓ மிரட்டுற? ஏய், நான் உன் வீடு தேடி வந்தது உன்னைய நான் மிரட்டுறதுக்கு, என்னைய நீ மிரட்டுறதுக்கு இல்ல. ஜாக்கிரதை. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, எது கழுவுற? சரியாயிடும். அழுகாத ஸ்வேதா. ஏய், நிறுத்து. அத நான் சொல்லணும், நீயா நானும் பாத்துருவான்.
ஸ்வேதா இங்க பாரு, அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நான் சொல்றத கேளு. நில்லு நில்லுமா. நீங்க வராதீங்க, போயிடுங்க தாத்தா. நீ கூப்பிட்டேன்றதுக்காக தானே நான் இந்தியாவே வந்தேன். நீயே இப்படி பண்ணலாமா? ஸ்வேதா அழாதம்மா, அழுகாதடா. சொல்றேன் இல்ல, அழுகாத. இப்ப என்ன உன் பிரச்சனை? இல்ல தாத்தா, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா, வாழ முடியாது தாத்தா. டேய், நீயே நினைச்சாலும் அவங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்கடா. அப்படி என்ன தாத்தா நடந்துச்சு? சொல்றேன் வா. ஸ்வேதா, ஒரு காலத்துல இந்த ஊர்ல நம்ம குடும்பம்தான் வசதியிலையும் மரியாதையிலையும் நம்பர் 1 இருந்துச்சு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எது சொன்னாலும் இந்த ஊரே கேட்கும். நம்ம தோட்டம் வயக்காடு எல்லாம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்ப பார்த்தாலும் 100-150 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, அது உங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொன்னதில்லை. கோயில்ல எந்த விசேஷம் நடந்தாலும் முதல் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான். அப்படி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அக்காவும் வயசுக்கு வந்துட்டா. ஒரே திருவிழா கோலம் தான். எங்க அப்பா அசத்திட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. எங்க அக்கா பக்கத்து டவுனுக்கு போய் மேல படிக்கணும்னா எங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பா தான் புள்ள ஆசைப்படுது, போய் படிக்கட்டுமேன்னு டவுனுக்கு அனுப்பி வச்சார். எங்க அம்மா பயந்த மாதிரியே படிக்க போன இடத்துல எங்க அக்கா ஒருத்தரை காதலிச்சிட்டா. வீட்டுல ஒரே சண்டை. எங்க அக்கா விடாப்பிடியா அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சா. இந்த காலத்திலேயே ஜாதி வரி பிடிச்சு அலையிறப்ப அந்த காலத்துல கேட்கவா வேணும்? ஆனா அதையும் மீறி எங்க அக்கா சந்தோஷத்துக்காக எங்க அப்பா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். எந்த ஒண்ணுமே நாம நினைச்சபடி நடக்கிறது இல்ல. கொஞ்ச நாள்லயே ஜாதி சண்டை வந்து ஊருக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க அக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட்டா இருந்தா. தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்தே போயிட்டா. பத்தாததுக்கு எங்க அக்கா அப்பப்ப வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சா. நல்லா ஓஹோன்னு இருந்த குடும்பம் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல எங்க அப்பா மறுக்க ஆரம்பிச்சாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு மண்ணவாரி தூத்தி உங்க சொந்தமே வேண்டாம், இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவுமே கிடையாதுன்ட்டு போயிட்டான். அப்பதான் அந்த வயசுலயே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த ஊரும் வேணாம், இந்த சொத்தும் வேணான்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அந்த அக்கா வழி வந்தவங்க தாம்மா அவங்க. இதுதாம்மா நம்ம 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. எது எப்படியோ எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும் தாத்தா. டீ கடையில் இருக்கிற பண்ணெல்லாம் எடுத்து திங்காதன்னா கேட்டியா? இப்படி தின்னு தின்னு பண்ணு மாதிரி உப்பி போயிட்ட பாரு. நீ ஏன் பொறாம பிடிச்சு புலம்புற? அடியே பொறாம இல்லடி, கல்யாணம் ஆன புதுசுல சிம்மரன் மாதிரி எவ்வளவு அழகா ஒல்லியா இருந்தா. இப்போ வெயிட் போட்டா என்னால மிதிக்கவே முடியலடி. நீ இறங்கு, நான் ஓட்டுறேன். ஓட்டக்கூடாதுடி. ஐயா வாய வைக்காதடின்னு வாயிலே அடிபட்டுருச்சே. பொம்பளை பிள்ளையா? ஏந்திரியா, தூக்கியா? யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க திடீர்னு? எங்கம்மா? இங்க. டேய், இங்க என்ன தூங்குடா? டேய் குட்டா, உனக்கு எங்க அடிபட்டு ரத்தம் வருது? நல்ல வாயில வருது. வாயில வருதுடா. அதான் கை இருக்குல்ல, தொடச்சுக்க. டேய், அது உங்க பொண்டாட்டி இல்லடா, ஏன் பொண்டாட்டிடா. பாவம் பொம்பளையா? ரொம்ப முக்கியம். டேய், அது ஏன் பொண்டாட்டிடா. அவரு கடக்குற, நீ சொல்லுமா. புடுங்கடா புடுங்கடா. ஏண்டா ஒரு ஆம்பளை அடிபட்டு ரத்தம் வர கிடக்குற, என்ன காப்பாத்தாம பொம்பளை தாடிட்டு இருக்க நீ? நிறுத்தியா? பொம்பளை இறக்கப்பட்டு காப்பாத்தினா ரொம்ப சந்தேகப்படுற. போயா. ஏன் ஆம்பளைங்களை காப்பாத்தினா இறக்கப்படுற நீ? ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிருதாயா? எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 3 பொண்டாட்டியா? உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா இல்லையா? எனக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு. அது இல்லாம இட்டு போயலான்னு பாக்குறீங்களா? ஹலோ, 108 இந்த கரட்டுப்பட்டி மண் ரோட்ல. டேய், என்ன 108க்கு போன் பண்றேன். இந்த அடிச்சுக்கிறீல, அப்புறம் கையில காலை வெட்டிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரத்தம் வரும், அப்புறம் ஆம்புலன்ஸ் 108 வந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும். ஆக 108க்கு என்ன அனுப்பாம இருக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் முதல்ல உன்ன அனுப்புறேன். லூசு என்ன என்ன அடிக்கறியா? உன்னை வண்டி ஓடிச்சிரப்பா. அடிட்டு இருக்கானே, கொஞ்சோட பூச்சில பாஸ் கொடுத்து நிக்கறியா? இது வேலையா போச்சு. வா வா வா, வீட்டுக்கு வா. வா
என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிடலாம் ஐயா. ஏதோ ஒன்று செய் போ. சரிங்க ஐயா. பா இப்போ என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. காதல் மாதிரி ஒரு அதிசயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல உருவான எதை வேணாலும் அழிச்சிடலாம், ஆனா ஒரு தடவை உருவான காதலை மட்டும் அழிக்கவே முடியாது. ஏன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்டது. வேணும்னா இப்ப பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணுவோம். என்ன யோசிக்கிறேன்? முதல்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி நாங்க அமெரிக்கா போறோம். சரி. ஸ்வேதா, இனிமே வீட்டு விட்டு எங்கேயும் போக கூடாது. ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. அப்பா உள்ள போ. என்னடா வெளியூர் வண்டி மாதிரி தெரியுது? ஆமாண்ணே, அன்னைக்கு மாட்டு சந்தையில் அடி வாங்கினான்ல அவன் தானே அது. மறுபடியும் வாங்க வரானா? டேய் வண்டியை கொடுக்குற பார்த்தா. என்னடா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அப்புறம் பார்த்துக்கலாம் இருப்பாங்களே. என் விஷயத்துல அதான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதான் தெரியுதே. தலைக்கு குவாட்டு கொடுத்து கொண்டு வந்தியா இல்ல ஆப் கொடுத்து கொண்டு வந்தியா? வார்த்தையை அளந்து பேசுங்க. ரொம்ப பேசுறீங்க. ஏண்டா டீ போர்டு போட்டு வாடகை வண்டியில வர்ற உனக்கே இவ்வளவு இருந்தா சொந்த வண்டி வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், இன்னொரு தடவை இந்த வாடகை வண்டியில ஊருக்குள்ள உன்னைய பார்த்தேன், உன்னைய கொளுத்த மாட்டேன், வண்டியை கொளுத்துவேன். இவர்கிட்ட நமக்கு என்ன அனாவசிய பேச்சு? வாங்க நம்ம எல்லாம் போலாம். வாங்க மொத்த மாடு போடா. எங்க போயிட போறான்? ஏங்க நல்லா இருக்கா? இங்க பாரு, நீ எத்தனை தடவை பார்த்தாலும் அதுல என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டக்குன்னு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதானே? இந்த பொம்பளைங்களுக்கு உறவு மேல இருக்கிற மோகம் மட்டும் குறையவே குறையாது. ஏங்க உங்களுக்கு பொறாம? நாங்க என்ன உங்களை மாதிரி சிகரெட் பிடிக்கிறோமா, தண்ணி அடிக்கிறோமா, இல்ல அங்கங்க நின்று டீயை குடிச்சிட்டு இருக்கோமா? சும்மா. அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், என்னை வேலையை பார்க்க விடு. எங்க யார் வேணும்? சிவா இருக்காரா? எல்லாரும் மாடியில இருக்காங்க. ஓகே. சிவா நீ யாருமா? என்னங்க, இந்த பொண்ணு தான் நம்ம சிவா லவ் பண்றான். என்னது, சிவா லவ் பண்றானா? அது அப்புறம் சொல்றேன். இது நம்ம ஊரு விஸ்வநாதனோட பொண்ணு. அப்படியா? இந்த பாருமா, நீ யாரோ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கத பார்த்தாலே தெரியுது, வந்த வழியே திரும்ப போயிரு. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லவரன்னு நினைச்சு வந்தேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் எங்க கல்யாணம் நடக்கும். ஏன்னா சிவாவை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். என்னடி இது புது பிரச்சனை? உங்களுக்கு தாங்க இது புது பிரச்சனை. விடுங்க, நடக்கிறது நடக்கும்.
ஓகே மாட்டணும் இறங்குங்க. இப்போ என்னடா பண்றது? கேமரா எடுத்துட்டு வா. கேமரா எடுத்துட்டு வா. கேமரா கொடு. எதுக்கு? கொடு. என்ன பண்ற? மெமரி கார்டு எடுக்கிறேன். எதுக்கு? பிரிண்ட் போடுறதுக்கு. என்ன பிரிண்ட்? நம்ம காதல் ஜெயிக்கணுமா வேணாமா? குடி. டேய் வாடா. வந்துட்டாயா? வந்து கம்முன்னு உட்காந்துட்டா எப்படி? கருப்பு டீ வேணுமா கருப்பு காப்பி வேணுமான்னு சொன்னாதானே தெரியும். ஏதோ ஒன்று கொடுறா. ஏன் அப்புறம் அதை வச்சு உங்க நாடகத்தை ஆரம்பிக்கலான்னு பாக்குறீங்களா? ஏன்டா நீ என்னை குத்தி பார்க்குற? ஒரு கருப்பு காப்பி கொடு. இந்தாங்க சார். உங்களை இப்படி பார்க்கவே பிடிக்கல சார். சந்தோஷமா பேசுங்க சார். அது என்னமோ தெரியலடா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இங்கே வந்தாதான்டா சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்க சந்தோஷமா இருக்கோம். அடியே உமா. என்னையா? உமா இங்க வா. எதா இருந்தாலும் வெளியில சொல்லுங்க சார், மனசுல வச்சுக்காதீங்க. என்னையா? இங்க பாருடி, சார் வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கலகல சிரிச்சு பேசுவார்ல. இன்னைக்கு உன்ன கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. என்னன்னு கேளு. என்ன சார் ஆச்சு? நேற்றிருந்தார் இன்றில்லை, இன்றிருப்பார் நாளை இல்லை, இதில் நீ என்ன நான் என்னடா? இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல எந்த நேரத்துல ஏதோ வளர்றான் பாரு.
தேயாமல் போனாலே மேலாடும் கிளை மேலே மலரும் ஏது. எவனோ விதைப்பான் எவனோ மறுப்பான், இதைத்தான் இறைவன் விதியாய் படைத்தான். அந்நிய மோகத்தாலே பட ஆயிரம் தாகங்கள், எத்தனை கோலம் இங்கே அவை அத்தனையும் ஜாலம். ஆதாம் ஏவாள் பாவத்தாலே ஆணை பெற்ற தேகம், அட பாவம் செய்து வாழும் வாழ்க்கை ஒழுங்கி பொலிந்து போம். தனித்த 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 தொம் தனித்த தனித்த தா தனித்த 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 தொம் தனித்த தனித்த தா. எங்கேயோ எங்கேயோ போகுதே வாழ்வென்னும் புதிரான பாதைதான். எதிர்காற்றில் மிதிவண்டி போலவே தினந்தோறும் போராடும் வேலைதான். தனக்கென்று தேடி தவிக்கின்ற ஜீவன் எதை கொண்டு போவான் ஒன்றும் இல்லை. ததித்த 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 தொம் தொம் ததித்த ததித்த தா ததித்த 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 தொம் தொம் ததித்த ததித்த தா. வெரி குட். அப்படிதான் அப்படிதான். இங்க பாரு பிரதீப், இப்படி இந்த கையில் பேட் வச்சிருக்கோமா, காக்க மெதுவா நீங்க முதல்ல அடி. அப்படி அடிக்கணும். அது சூப்பர். போப்பா. பரவாயில்ல பரவாயில்ல. இங்க கொண்டு ஐடியா எடு. டாடி ஒழுங்கா அடி இங்க ஒரு டாடி. காக்கு இருக்கு, வாடா இங்க வா. இங்க பாரு, அதேதான். அப்படி மெதுவா போங்க டாடி, அடி. எப்படி அடிக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. இங்க வா வா வா, எடுத்து வா. குடு ஐயா. குடு பிரதீப். இந்தாங்க. ஐயா. ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டு பக்கம் வரக்கூடாது, கெஸ்ட் ஹவுஸோட நிப்பாட்டிக்கன்னு. எதுக்கே வந்தா? விஷயம் அந்த அளவுக்கு முக்கியன்றனால தான் வீடு வரைக்கும் வந்தேன். இல்லைன்னா வருவேனா? என்ன விஷயம்? இதை பாருங்க. தம்பி, இன்னைக்கு விளையாண்டது போதும், மீதி நாளைக்கு விளையாடலாம். அப்பா விளையாடலாம்ப்பா. சொன்னா கேளுடா, போ. சரிப்பா. யோ உள்ளவையா. சரிங்க ஐயா. என்னங்க? வச்சிட்டில்ல, போ. ஓடி. அதை காட்டு. எவன் பண்ண வேலைடா இது? ஐயா, நீங்க இவனை மாட்டு சந்தில வச்சு அடிச்சதாக நம்ம பசங்க சொன்னாங்க. ஆமா, அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு, அந்த அமெரிக்கா விச்சு பொண்ணு போட்டோ எடுத்திருந்தா. ஐயா, இப்ப புரிஞ்சு போச்சு ஐயா. இதெல்லாம் அந்த மாணிக்கத்தோட தம்பி சிவாவோட வேலை தான். ஏன்னா அந்த பொண்ணு அந்த பையனும் சேர்ந்து சுத்துறத நானே அங்கங்க பார்த்துருக்கேன். அப்படியா? அவங்க தெரியாம முடிச்ச போட்டு விட்டாங்க. அதை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. டேய் வாடாங்க. அண்ணே. ஏண்டா எதுக்குடா ரவுண்டா கட்டி வச்சிருக்காங்க? கார் அப்படியே அங்கே சுற்றி போய் நிற்கணும் தானே. 5 லட்ச ரூபா கொடுத்து எதுக்குடா கார் வாங்கினா? இங்கே தான் நடந்து போகிறதுக்கா? நம்ம தாண்டா அடித்தடி வெட்டு குத்துன்னு ஊருக்குள்ளே வெட்டியா திடுறான். இங்கே பாரு, அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகி பெரிய வீடை கட்டி வச்சிருக்காங்க. இல்ல என்ன கதையா சொல்லிட்டீங்க? வாடா. ஐயா, யாரை பார்க்கணும்? போய் செடிக்கு தண்ணி ஊத்துற. உள்ளேயும் பக்காவா தான் கட்டி வச்சிருக்காங்க.
இல்ல ஏய் யாரா வீட்ல? யார் நீங்க? என்ன வேணும்? உன் புருஷனை வர சொல்லு. அவர் ஊருக்கு போயிருக்காரு, வர கொஞ்ச நாள் ஆகும். என்ன விஷயம்? பொம்பளைங்கிட்ட என்ன பேசுறது? ஆம்பளைங்க இருப்பாங்க. யார் நீங்க? ஏமா இவங்கெல்லாம் யாரு? இவர் யாரு? எங்க மாமா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அமெரிக்கால இருந்து வந்தமா? தோட்டத்துல 2 இளநீ வெட்டி குடிச்சமான்னு ஜாலியா இருந்துட்டு ஃப்ளைட்ல போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போட்டோ எடுக்கிறேன், கலையை வளர்க்குறேன்னு வம்ப வளர்க்க கூடாது. புரியுதா? இங்க பாருப்பா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நாங்க அமெரிக்கா போறோம். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. டேய், கிளவன் டென்ஷன் ஆயிட்டான்டா. நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல பிரச்சனை வளர்ந்துச்சு, அப்புறம் ஒரு பயம் இங்க இருந்து கிளம்ப முடியாது. கொண்ட உன் புருஷன் சொல்லி வை. என்னங்கண்ணே? போஸ்ட் அடிச்சு ஒட்டி என்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தா வீட்டை சுத்தி ஒட்டி அழகு. வாங்கடா. இது பாரு சிவா, நீ இந்த ஊருக்காக பண்றியோ இல்ல உங்க அண்ணனுக்காக பண்றியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டேன். அன்னைக்கு சண்டையில உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. பேசுனது போதுமா? இல்லடா, நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன், புரிஞ்சுக்க. அதை விட உன்னை நான் காதலிக்கிறேன். அப்புறம் ஏன் போஸ்ட் ஒட்டி பிரச்சனை வளர்க்குற? இங்க பார், எனக்கு நீயும் வேணும், எங்க அண்ணனோட மரியாதையும் வேணும். நிப்பாட்டு. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே ஏதோ பேசணும்னு சொன்ன? ஏண்டா, ஏற்கனவே உங்க அண்ணி சொல்லியிருக்கா, அதையும் மீறி நீ லவ் பண்ணி பிரச்சனையை வளர்த்துருக்க. அண்ணா பின்னடா, நம்ம 2 குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், போஸ்ட் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு போயிருக்க. அது எங்க கொண்டு விட்டுருக்குன்னு பாத்தியா? ஏன்ன பிரச்சனை வளர்ந்துருக்குன்னு சொல்றியே, ஏன் அதுவே பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கக்கூடாது? என்னண்ணா பாக்குற, 50 வருஷம் முன்னாடி பிரிஞ்ச இந்த குடும்பம் இப்போ இதனால ஏன் சேரக்கூடாது? எங்க காதல சேர்த்து வைங்கண்ணே. ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட சொல்லியே எல மனசை கெடுக்கிறா. என்ன நீ பாடிட்ட? இங்க பார், நம்ம ஊர் தோப்பெல்லாம் கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் விளைஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டாச்சு, உள்ள போய் 2 பேரும் ஜாலியா இருக்கலாமா? இங்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நீயா நான் பாத்துருவோம். எங்க போயிருப்பா? நல்ல விளையாடுறா. அந்த மத்தி தோஞ்சிருப்பாரோ? ஆளைய காணுமே. இந்த ஒல்லிக்குச்சியை நிஜமாவே காணோம். எங்க போயிருப்பா?
யாரும் இல்லைன்னு தானே இங்க வந்தோம். எவனாவது வந்திருப்பானோ? ஒக்க மக்கதா வரண்டா. அங்க என்னடா பார்வ? அது ஏன் மாட்டாட்டிடா? ஏன்டா டீ கடையில் தான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றீங்க. ஏதோ தோப்பு தரோன்னு வந்து கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடலன்னா அது கூட உங்களுக்கு பொறுக்கலையாடா? ஓடி பிடிச்சி விளையாடுறியா? அடுத்த மாட்டாட்டி கூட விளையாடுறா அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஒண்ணு போட்டோ உன்னை நான் அங்க தேடிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாடி, நீ என்ன அங்க தேடு, அவன் உன்னை இங்க தேடிட்டு இருக்கான். இவன் எப்ப எங்க வந்தான்? அவன் எப்போ வந்துட்டான்டி, விவரம் புரியாதவளா இருக்கா? டேய் நீ இன்னும் போகலையா? பாரு அடியே, நமக்கு இந்த இடமும் சரிப்பட்டு வரலடி. எங்கேயாவது ஆறு குளம்னு போய் அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். வா. என்னடா ஏதோ சொல்லணும்னு சொன்னிய, சொல்லு. ஐயா அது வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டியே, சொல்லி தொலைடா. அந்த நன்றியோட சொல்றேன். 50 வருஷமோ அதுக்கு மேலேயோ உங்க பரம்பரை உங்க பேச்ச கேட்டாலே இந்த ஊர்க்காரங்க பயப்படுவாங்க. ஏய், எது பேசினாலும் பளிச்சுன்னு பேசு, இந்த வளவள கொலகலான்னு பேசாது. அது வந்து சொல்லு. அவங்க ஏதோ நல்லா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது. போஸ்ட் அடிச்சு ஒட்டி நம்மள நார் அடிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா. வீட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பு. சரிங்க ஐயா, கிளம்பு கிளம்பு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா எங்க? ஏன்பா இவ்வளவு உரிமையோடு என் வீட்டுக்குள்ள வந்து ஸ்வேதாவை கூப்பிடுறிய? நீ யாரு? உங்களையும் உரிமையோட கூப்பிடணும் தானே ஆசைப்படுறேன். ஆனா பெரியவங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க பலிகாடு ஆயிட்டோம். நான் வடிவாம்பிகை பேரன், பிரபாகரன் எங்க அப்பா, மாணிக்கம் எங்க அண்ணன். இப்போ சொல்லுங்க, நான் ஸ்வேதா உரிமையோட கூப்பிடலாமா? நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்களை சேர்த்து வைங்க. எங்க இது வரைக்கும் நீங்க சொல்றத கேட்டுதான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேக்குறீங்களா? இந்த ஊரே ஒண்ணு திரண்டு ஒரே பக்கமா நிக்குதுங்க. நமக்கு இது தேவையா? பிரியாணி கேட்டா காலங்காலமா உங்க குடும்பத்துக்கு இந்த ஊரே அடிமைன்னு சொல்றீங்க. அடிச்சு அடிமையாக்குறத விட அன்பால அடிமையாக்குறதாங்க பெருசு. சிக்கன் எடுத்து வை. அது மட்டும் இல்லங்க, நம்ம பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா நாம மாறிதாங்க ஆகணும். நல்ல விஷயத்துக்கு மாறுறது தப்பு இல்லையே. பத்தாதுக்கு இந்த பரதேசி வேற ஏதோ சொல்றான். அவன் சொன்ன நடக்கும்னு இந்த ஊரே நம்புதுங்க. ஐயா வேணாம் ஐயா, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஐயா வேணாம் ஐயா, ஐயா வேணாம் ஐயா, ஐயா உள்ளே கட. ஏய் எல்லாம் தர. எதுக்குள்ள வர? டேய் 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 யாராது? டேய் 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 விடுடா பேத்தியா, விடுடா பேத்தியா. ஐயா ஐயா ஆடி ஐயா ஆடி
ஏண்டா அந்த முத்துசாமி போன வாரமே வந்து மருந்து அடிக்க சொன்னேன். ஆமாய்யா. என்னாச்சு? வரேன்னு சொன்னாயா, ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் வரலங்கய்யா. அதுக்காக அப்படியே விட்டுறதா? இந்த கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்கய்யா, சொல்லிடுறேன். ஐயா அங்க பாருங்கய்யா, ஆர்வம் யாரோ ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான்யா. பொம்பளை கடத்துற அளவுக்கு வந்துட்டானா? சரி சொல்லு தம்பி. அப்படியா? சரி சரி தம்பி, நம்ம அண்ணனுக்கு ஆறுமுகத்துக்கு அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வண்டியில ஒருத்தர் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? நம்ம தோட்டத்துக்காரன் ஃபோன் பண்றான். திரும்பி திரும்பி சொல்லாத. என்னடா விடுறாவல? நான் பாத்துக்கிறேன். கதையை முடியடா. சிவா சீக்கிரம் சிவா சீக்கிரம் பக்கத்துல
டேட்டுன்னு பாத்தியா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இப்ப தொடு. முடிவு பண்ணிட்டடா. சிவா அண்ணா நில்லு, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துக்கிறேன்? யாரோட அடிக்கிறது? இன்னைக்கு நீ மண்ணு கேளடா. என்னங்க தம்பியை போட்டு அடிக்கிறாங்க, போங்க போய் వినాశ కారణం నమామి విఘ్నేశ్వర పాద పంకజం. చరవణ భవன சிஷ்டர குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி அவன் எந்திரிச்சு வருவான், மையல் நடஞ்சையும் மயில் வாகனார் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுவான். வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் இந்திர முதலாய் எண்திசை போற்ற மந்திர வடிவேல் வாசவன் முருகா வருக வருக நேசக் குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நேரிடும் நடிக்கிறமா?